ஹல்லேலூயா. அல்ல கையை வைத்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அல்லேலூயா சொன்னா கை மேலே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நான் சொல்றது அவருக்காக சொல்கிறேன். ஆமென். சொல்லுவோமா? நல்லா கையை வைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதிகமாக உங்கள் சபையை குறித்து எங்கே போனாலும் கேள்விப்பட்டிருக்கேன். அருமையான பாஸ்டரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ உங்கள் சபையில் முதல் முறையாக இருப்பது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் அவரின் நேரத்தில் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எப்பவுமே நான் விசுவாசிக்கிற காரணம் இது ஒன்று. ஆண்டவர் யார் நேரத்தையும் வீணடிக்கிற தேவன் இல்லை. உங்களை இங்கே அழைத்து வந்து என்னையும் இங்கே அழைத்து வந்திருக்கிறான்னா ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை இங்கே செய்ய போகிறார். விசுவாசிக்கிற மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ஆண்டவர் பிரசன்னத்தில் நம்ம கை இப்படி மேலே போச்சுன்னா மனுஷங்கிட்ட கை இப்படி கீழே போகாது. புரியுதுங்களா? ஆண்டவரை துதிக்க உயர்த்துகிற கை எப்பவுமே மனுஷனிடத்துல கையேந்த போகவே போகாது. அப்ப ஆமென் சொல்லும் போது அல்லேலூயா சொல்லும் போது கை இப்படி போலாம். ஹல்லேலூயா. ஸோ உண்மையிலே நேற்று நைட்டு வரும்போது ரொம்ப சுகவீனமாக இருந்தது, பலவீனமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் முகத்தை பார்க்கும்போது எப்படி நமக்கு ஒரு புதிய பலன் வருதோ, அவர் பிரசன்னத்தில் இருக்கும்போது ஜாக்கோட அருமையான ஆராதனையில் ஆண்டவர் பிரசன்னத்தை நான் ரொம்ப உணர்ந்தேன், பலப்படுத்தப்பட்டேன். உங்கள் முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமும் உற்சாகமாக வந்தது. ஆமென். காலையில் உங்கள் சர்ச்சில் என்ட்ரு ஆகும்போது ஒரு வயதான சகோதரியை பார்த்தேன், ஒரு மூத்த தாயாரை பார்த்தேன். அவங்க வரும்போதே நேராக லிஃப்ட்டில் ஏறின என் பேரை சொல்லி, ரீனுகுமார் தானே நீங்கள் அப்படின்னாங்க. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை நான் பார்க்குற டிவியில் பார்த்து இங்கே பார்க்கணும்னு வெயிட் பண்ணி தான் ஆண்டவர் அழைத்து தானே. உண்மையிலே அந்த தாயாரை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஸோ இங்கே ஐ எம் ரியலி கிளாட் டு பி யுவர் பாஸ்டர். அருமையான பாஸ்டர் ஜோசப் அவர்கள் இருக்கும் போது நாங்கள் இருப்பது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். என் அருமையான போதகரை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன். அநேக காரியங்கள் எல்லாருமே ஜெபித்து கொண்டிருந்தோம். உங்கள் பாஸ்டர் உங்கள் சபைக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸோ அவர் மத்தியில் இன்றைக்கு நான் இருப்பது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் இருக்கிற சபையில் அவங்க பாஸ்டர்கள் குறித்து எவ்வளோ தெரியுமோ தெரியாது. ஆனால் அவங்க சபையோட இருக்கிற மற்றவங்க வெளியிலவங்களுக்கு எங்களுக்கு அதிகமாக தெரியும் உங்கள் பாஸ்டரை குறித்து. அவர் எவ்வளோ ஆசீர்வாதம்னு எங்களுக்கு ரொம்ப தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ முதல் முறையாக இந்த தகப்பனை சந்திக்கவும் உங்கள் சபையில் இருக்கவும் ஆண்டவர் செய்த இந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் கிளாடி சொன்னவர் நாங்கள் கொஞ்சம் நிறைய பாடல்கள்லாம் எழுதி ஆண்டவரை ரொம்ப துதிக்கிறோம். இங்கேயே ஒரு கான்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கான்சர்ட்டோட என்ன சொல்கிறது, ஒரு மினியேச்சர் தான் இன்னைக்கு. இந்த ஒரு ட்ரெய்லர் மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பெரிய கான்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நம்ம ஆண்டவர் பிரசன்னத்தில் அந்த கான்சர்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே ஆண்டவர் பிரசன்னத்தை உணர போகிறோம். ஆமென். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். எழுந்து நின்று ஆண்டவர் வார்த்தையை கேட்க போகிறோம். பட் கொஞ்ச நேரம் கொஞ்சம் உற்சாகமா. ஆல்ரெடி உங்கள் சர்ச்சில் ஒரு பெரிய வர்ஷிப் லீடர் இருக்கிறாரு. எனக்கு பாருங்களேன், இப்போ ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்கும்போது கட்டப்பட்டவர்களாக கையை கட்டி நிற்கவே கூடாது. அப்படி விடுதலை செய்யப்பட்டவர்களாக கையை ரிலீஸ் பண்ணிட்டு உற்சாகமாக தேவ பிரசன்னத்தில் தாவீதை போல நடனமாடின்னு சொன்னா பத்தாது, எப்படி ஆடி பாடி தேவனை துதிக்க போறோம். ஆமென் சொல்லுவோமா? நல்லா கையை வைத்து சொல்லுங்க என் கூட சேர்ந்து. கூடும், எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாதது சொல்லுங்க ஒன்றும் இல்லை. நல்ல கையை சொல்லுங்க ஒன்றும் இல்லை. நம்ம சொல்றத சாத்தான் பார்க்கணும், அவன் கேட்கணும். ஆமென். ஏன்னா அவன் நம்ம காதுல சொல்லினே இருக்கான், உனக்கு நடக்காது, உனக்கு முடியாது, இது சாத்தியம் இல்லைன்னு அவன் நம்ம காதுல சொல்லினே இருக்கான். நம்ம திருப்பி அவனை பார்த்து சொல்ல போறோம், டே நீ எவ்வளவுதான் முடியாதுன்னு சொன்னாலும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷன் எப்போ முடியாதுன்றானோ தேவன் அப்போதான் என் வாழ்க்கையில் அதை ஆரம்பித்து முடிக்கிறவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் இதை துவக்கினாரோ அதை அவர் செய்து, சத்தமா சொல்லுங்க, பத்துல முடிப்பாருன்னு சொல்லுங்க, முடிப்பாருன்னு சொல்லுங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில ஒருவேளை சோர்வா நீங்க வந்திருந்தீங்கன்னா, கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தீங்கன்னா, உங்களை பார்த்து மனுஷன் அவ்வளவுதான் சொல்லியிருந்தானா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக சொல்றாரு. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே ஒன்றுமே. கையாடி சொல்லுங்க ஒன்றும் இல்லைன்னு. நிறைய பேர் கையில ஒன்றும் இல்லை, ஆனா நான் விசுவாசிக்கிற வந்தவங்களை ஆண்டவர் நிரப்பி அனுப்ப போகிறாரு. ஹல்லேலூயா. சோ கொஞ்சம் குனிஞ்சு சொல்லுங்க ஒன்றும் இல்லை. நிமிந்து சொல்லுங்க ஒன்றும் இல்லை. ஏன் குனிஞ்சு நிமிந்து சொல்றோம்? என் தேவனால் கூடாத காரியம் கீழே பூமியிலையும் ஒன்றும் இல்லை, மேல வானத்திலையும் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த அவருக்கு இங்கேயும் அற்புதம் பண்ண தெரியும், அங்கேயும் அற்புதம் பண்ண தெரியும். ஹல்லேலூயா. ஓ சொல்லுங்க ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. பாருங்களேன், குனிஞ்சா இடுப்பு வலிக்காது, இடுப்பு வலி போயிடும். நிமிந்தா கழுத்து வலி, முதுகு வலி எல்லாம் போயிடும். ஆண்டவர் பிரசன்னத்துல குனிஞ்சு நிமிர கத்துக்குவான். சொல்லுவோமா? ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்லவே இல்ல. ஒன் மோர் டைம். ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்ல, என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்ல.
இன்னொரு தடவை செய்வோமா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லவே இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா. ஓ யா. எப்பவுமே பாத்தீங்கன்னா தேவனா இத மாதிரி தடைகள் வரும். ஒரே நிமிஷம் கட் பண்ணிக்கலாம். சவுண்ட் ஆப்ரேட் இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ. அதாவது இந்த நிறைய பிசாசுங்களை பற்றி சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பிசாசு அந்த, அதே மாதிரி நம்ம சபையில் ஆராதனை நடத்தும்போது, மீட்டிங் நடத்தும்போது டெக்னிக்கல் டீமன் ஒன்று சொல்லுவாங்க. எப்படி? இந்த சவுண்ட் சிஸ்டமில் இதில் ஏதாவது திடீர்னு நல்லா நடக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த தடை வந்தாலும் ஆண்டவர் செய்ய போகிறது யாருமே விசுவாசிகள் மட்டும் கையை வைத்து ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அவர் வார்த்தை என்றும் வெறுமையாக திரும்புவது இல்லை, இயலாது என்பது அவர் அகராதியிலே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வேளை உங்க வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தத்தையோ ஒரு தீர்க்கதரிசியோ சொல்லியிருந்தா அது வெறுமையாக திரும்பாது. ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நல்ல கையை அசைப்போமா? என்னப்பா, இஸ் இட் ஓகே? ஓகே, ஆல்ரைட், ஓகேன்றாரு. பண்ணலாமா? ஜீசஸ். முடியல.
இல்ல இயலாதது என்பது அவர் அகராத உற்சாகம் கூடும். ஆஹா, எல்லாம் கூடும். ஓ எஸ், என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்ல. கூடும், எல்லாம் கூடும். அவர் வார்த்தையால் கூடாதது ஒன்றுமில்ல. நல்ல கரலட்டமானவருக்காக நல்ல உற்சாகமா நீங்க தட்ட 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 ஆண்டவர் முடியாத காரியங்களை முடித்துக் கொண்டிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரை நடக்காதது இனிமே நடக்கும். இதுவரை திறக்காதது இனிமேல் திறக்கும். இதுவரை கிடைக்காதது இனிமே கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சூழ்நிலை பார்த்து நாம் சொல்லுவோம், என் தேவனால கூடாது ஒண்ணும் இல்லை. என் சரீரத்தை பார்த்து நான் சொல்லுவேன், என் தேவனால கூடாது ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. என் பலவீனத்தை பார்த்து நான் சொல்லுவேன், என் தேவனால கூடாத காரியம். கையை வைத்து சொல்லுங்க. அதாவது ஆராதிக்கும் போது இன்னொரு காரியம் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், கையை உயர்த்தினா மனுஷங்கிட்ட கையை ஏந்த மாட்டோம். நெக்ஸ்ட், ஆராதிக்கும் போது நம்ம மற்றவங்களை வேடிக்கை பார்த்துருந்தோம்னா அற்புதம் நடக்கும் போதும் அவங்களுக்கு நடக்கும், நம்ம வேடிக்கை பார்ப்போம். சரியா? ஆராதிக்கும் போது நம் ஆண்டவர் பிரசன்னத்தை அனுபவித்தால் அற்புதத்தையும் நாம் அனுபவிப்போம், பார்க்க மாட்டோம். ஆராதிக்கும் போது மற்றவங்க பண்றாங்க எப்படி நம்ம பார்த்துருந்தா அற்புதம் நடக்கும்போது அவங்களுக்கும் நடக்கும், நம்ம பார்த்துனே இருப்போம். கடைசி வரைக்கும் சாட்சி கேட்டுன்னு தான் இருப்போம், நம்ம சாட்சி சொல்ல மாட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லுங்க, எனக்கும் அற்புதம் நடக்கும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனம் இப்படியாக சொல்லுது, நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும் என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரின் நாமத்தினால ஒத்தாசை வரும். ஆமென். சோ அப்ப நம்ம பிரச்சனைனா முதல்ல யாரை கூப்பிடணும்? நம்ம பிரச்சனைனா முதல்ல என்ன கூப்பிடுறோம்? யாரை? பாஸ்டரை கூப்பிடுறோம், பிரதரை கூப்பிடுறோம், அவங்களை கூப்பிடுறோம், இவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறோம், ஐயா நீங்க ஜோம் பண்ணுங்க, நீங்க ஜோம் பண்ணுங்களேன். நம்மளுக்கு பிரச்சனைனா முதல்ல யாரை கூப்பிடுவோம்? ஆண்டவர் கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த நாமத்துல, எந்த நாமத்துல? அப்ப அப்படி காட்டணும். இந்த நாமத்துல ஜெயம் உண்டு, இந்த நாமத்துல சுகம் உண்டு. எத்தனை பேருக்கு சுகம் வேணும் இந்த காலை வேளையில? இந்த பாட்டு பாடும்போது ஆண்டவர் சுகத்தை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த நாமத்துல சுகம் உண்டு, இந்த நாமத்துல வல்லமை உண்டு, இந்த நாமம் மேலானது. சொல்லுங்க, இந்த நாமம் போல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேற நாமம் இல்லையே, இயேசுவின் நாமம் இது. இந்த நாமம் சொன்னா பயம் விலகிடுமே, இயேசுவின் நாமம் இது. நல்ல கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமம் மேலான நாமம். அதாவது கையை உயர்த்தி அவரை உயர்த்த உயர்த்த அவர் நம்மை உயர்த்துவார். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம பேசும் போது எல்லாம் நம்மளையே உயர்த்தி இருக்கிறோம், அதான் பிரச்சனை. நம்மளை கீழே இறக்கிட்டு அவரை உயர்த்தி பாருங்க, அவர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்தலத்தை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சரி, இப்ப எல்லாம் அப்படியே நின்று வேடிக்கை பாக்குறீங்க. இப்ப ரெண்டு கையை உயர்த்திக்க பார்க்கலாம். அப்படி ஐபிஎல் சீசன் போது சிக்ஸர் அடிச்சா அம்பையர் எப்படி காட்டுவாரு? இப்படி காட்டுவாரா? சொல்லுங்க, பல்லே சொல்லுங்க பார்க்கலாம். பல்லேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பல்லேன்றது ஒரு பஞ்சாபி வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சூப்பர்னு அர்த்தம். எது சூப்பர்? இயேசுவின் நாமம் சூப்பரான நாமம். என் பேரெல்லாம் வேஸ்ட், ஒரு பிரோஜனம் கிடையாது, யாரும் 10 காசு கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நாமத்தை சொன்னீங்கன்னா எதெல்லாம் நம்மளுக்கு நடக்கலையோ அதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பல்லே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா பல்லேன்னு சொல்லும். பல்லேன்னு என்ன அர்த்தம்? இயேசுவின் நாமம் சூப்பரான நாமம். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு பஞ்சாபி ஸ்டைல் சாங், நான் தமிழ்ல பாட போறேன். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லலாம், நல்லா உற்சாகமா ஆராதி தேவன் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. Let's do it together. கை தட்டுவோமா? Oh yeah. இயேசுவின் நாமம். சேர்ந்து பாடலாமா? இந்த நாமத்துல ஜெயம் உண்டு. Everyone together. கையை உயர்த்தி. இந்த நாமத்தில் ஜெயம் உண்டு, இந்த நாமத்தில் சுகம் உண்டு, இந்த நாமத்தில் வல்லமையுண்டு, இந்த நாமம் மேலானது. இந்த நாமத்தில் ஜெயம் உண்டு, இந்த நாமத்தில் சுகம் உண்டு, இந்த நாமத்தில் வல்லமையுண்டு, இந்த நாமம் மேலானது. இந்த நாமம் போல, இந்த நாமம் போல வேற நாமம் இல்லையே, இயேசுவின் நாமம் இது.
இந்த நாமம் சொன்னால் பயம் விலகிடுமே. இயேசுவின் நாமம் இது. நல்ல கையை உயர்த்தி. இயேசுவின் நாமம் மேலான நாமம். இயேசுவின் நாமம் மேலான நாமம். ரெண்டு கைய. இயேசுவின் நாமம் மேலான நாமம். இயேசுவின் நாமம் மேலான நாமம். Let's do பல்லே பல்லே. இயேசு நாமம் பல்லே. இயேசு நாமம். இயேசு நாமம் பல்லே பல்லே பல்லே. இயேசு நாமம் பல்லே. இயேசு நாமம். இயேசுவின் நாமம் பல்லே பல்லே. இயேசுவின் நாமம் மேலான நாமம். இயேசுவின் நாமம் மேலான நாமம். அவர் நாமத்தை சொல்லும் போது சாப கட்டுகள்லாம் உடைய போகுது. ஆமென் சொல்லுவோமா? எந்த அற்புதம் இது வரைக்கும் நடக்கலையோ அந்த அற்புதம் அவர் நாமத்தை சொன்னாலே நடக்கும். சாப கட்டுகள் உடைந்திடும். அற்புதங்கள் திரளாய் நடந்திடும். வானமும் பூமியும் வணங்கிடும். இந்த நாமம் மேலானது. பாடுமா சேர்ந்து. சாப கட்டுகள் உடைந்திடும். அற்புதங்கள் திரளாய் நடந்திடும். வானமும் பூமியும் வணங்கிடும். இந்த நாமம் மேலானது. இந்த நாமம் போல, இந்த நாமம் போல வேற நாமம் இல்லையே. இயேசுவின் நாமம் இது. இந்த நாமம் சொன்னால் பயம் விலகிடுமே. இயேசுவின் நாமம் இது. நல்ல கையை உயர்த்தி. இயேசுவின் நாமம் மேலான நாமம். Everybody together. இயேசுவின் நாமம் மேலான நாமம். இயேசுவின் நாமம். நல்ல ரெண்டு கையை உயர்த்தி. மேலான நாமம். உயர உயர. இயேசுவின் நாமம் மேலான. Let's do பல்லே பல்லே. இயேசு நாமம் பல்லே. இயேசு நாமம். இயேசு நாமம் பல்லே பல்லே பல்லே. இயேசு நாமம் பல்லே. இயேசு நாமம். இயேசுவின் நாமம் பல்லே பல்லே. இயேசுவின் நாமம் மேலான நாமம். இயேசுவின் நாமம் மேலான நாமம். நான் ஒரு நாமத்தின் மகிமையை சொல்ல போறேன். நீங்க ஆமென் சொல்ல போறீங்க. ஓகேயா? வல்லமையுள்ள நாமம் இந்த நாமம். விடுவிக்கும் நாமம் இந்த நாமம். உங்கள் கண்ணீரை துடைக்கும் நாமம் இந்த நாமம். உங்கள் சூழ்நிலையை மாற்ற போகும் நாமம் இந்த நாமம். ஓயா எல்லாம் ரெண்டு கை இப்படி உயர்த்துங்க பார்க்கலாம். இப்படி everybody together சேர்ந்து பாடலாமா? பல்லே 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 பல்லே. இயேசு நாமம் பல்லே 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 பல்லே. இயேசு நாமம் பல்லே 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 பல்லே. இயேசு நாமம் பல்லே ஓ பல்லே ஓ பல்லே. नाचो 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 यीशु के लिए. नाचो 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 यीशु के लिए. नाचो 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 यीशु के लिए. नाचेंगे गाएंगे. Let's sing in Hindi. यीशु तेरा नाम सबसे ऊंचा है. गाएंगे हम यीशु तेरा नाम सबसे ऊंचा. Let's sing it in English. Jesus is the name above all names. Sing it. Jesus is the name above all. இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் மேலான நாமம். இயேசுவின் நாமம் மேலான நாமம். கடைசி முறையாக இயேசுவின் நாமம் மேலான நாமம். இயேசுவின் நாமம் மேலான நாமம். நல்ல கரங்களை ஆண்டவருக்காக நல்ல உற்சாகமா. ஓ ஜீசஸ் சமாதானம். அப்படியே கையை உயர்த்தி. இயேசுவின் நாமம் இது மேலான நாமம். விசுவாசத்தோடு பாடுமா? இயேசுவின் நாமம் இது மேலான நாமம். நல்ல கரங்களை ஆண்டவருக்காக. எனக்கு ஒரு வித்தியாசமான பாட்டு ஒண்ணு பாட போறோம். சரியா? இப்ப நம்ம கையை தட்டி ஆராதிக்கிறோம்ல, எதுக்கு தெரியுமா? எது கை தட்டுறோம்? எதுக்காக கை தட்டுறோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்த. வேற
சந்தோஷமா? யார்? நம்மளா அவரா? அவரு சந்தோஷப்படுத்த. ஓகே ரைட்டு. வேற நான் வெற்றியை கொண்டாடுகிறோம். சூப்பர், அதுவும் நல்லா இருந்தது இந்த பதில். இப்போ எனக்கு ஆண்டவர் வந்து என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நான் ஜெபிக்கும் போது இந்த பாடலை கொடுக்குற ஆண்டவர், பா அது பாருப்பா, வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்துக்கு உங்கள் கையில் கத்தியோ கன்னோ நான் கொடுக்கல, யுத்தத்துக்கு ஆயுதமாக 2 கையை கொடுத்துருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எப்பெல்லாம் பிரச்சனையோ இந்த கையை தட்டி நீ என்னை துதிச்சா சத்ருவானவன் உன் வாழ்க்கையை விட்டு ஓடியே போடுவான். ஹல்லேலூயா. நம்ம கையை தட்ட 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 எரிகோ கோட்டை இடிந்து விடும், ஆசீர்வாத தடைகள் இடிந்து விடும், இரும்பு சங்கிலி அழுந்து விடும், வெண்கல கதவு இடிந்து விடும், இரும்பு கதவுகள் தானா திறக்கும். நல்ல காலம் தட்டு வாழ்ந்திருக்காங்க. ஜீசஸ். எங்க சாத்தம் வந்து பிரச்சனையில நம்மளை அழுத்தி ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து அழுவணும்னு எதிர்பார்க்கிறான். ஆனா அதே சூழ்நிலையில நம்ம எழுந்து கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கும் போது நம்ம அழுவணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் அழுது ஓடி போவான். ஹல்லேலூயா. அவன் நம்மளை அழ வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறான், ஆனா நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க அவன் அழ போகிறான். ஆமென். யார் அழுவது பெட்டர், நம்மளா அவனா? அவன் தான் அழுவணும். ஆமென். அப்ப என் கூட சேர்ந்து சொல்லுவேன், கிளாப். கையை தட்டாதீங்க, முதல்ல கத்துக்குது. கிளாப், we will clap our hands. clap, we will clap our hands. எப்பெல்லாம் கை தட்டுவோம்? எல்லா நேரத்திலும் கை தட்டுவோம். ஆமென். நம்ம தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, ஹல்லேலூயா, விழுந்தாலும் சரி எழுந்தாலும் சரி, வியாதினாலும் சரி சுகனாலும் சரி, எல்லா நேரத்திலும் நாம் தேவனை கரங்களை தட்டி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா கையை தட்டும் போது ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். 2 காரியங்க. ஒன்று, கை தட்டும் போது இது ஒரு யுத்தத்தில் ஆண்டவர் நம்ம ஜெயத்தை கொடுக்குறார். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ கை தட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ். அவங்க பிபி சுகர்லாம் கம்மியாகிடுதான் பாருங்களேன். பாருங்க, அதுக்கு பெரிய ஆமேன் பாருங்க. ஆண்டவர் யுத்தத்தில் ஜெயம் கொடுக்குறாரு கூட ஆமேன் கம்மி, ஆனால் பிபி சுகர் கம்மியாக தான். அப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதுக்காவது கையை தட்டுவோம் வாங்கயா. பாருங்களேன், there are 2 things. You glorify God at the same time you receive a healing. Amen. Hallelujah. அப்போ கையை தட்டி துதிக்கிற ஆளுக்கு மாத்திரை போடுற வேலையே கிடையாது, நம்மளுக்கு மெடிக்கல் செலவே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராவது ஜுரம்னோ இல்லை வியாதினு வந்தால் என்ன சொல்லுவோம்? இனிமேல்ட்டு குரோசினை போடு, இந்த சீனை போடு, அந்த சீனை சின்ன பேச மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? கையை தட்டி துதி, அவ்வளோதான். போ, அவ்வளோதான், ஒரே சொல்யூஷன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இப்போ சேர்ந்து சொல்லுங்க. கிளாப், we will clap our hands. clap, we will clap our hands. நல்லா கையை உயர தூக்கி தட்ட போகிறோம். சரியா? இப்படி தட்ட போகிறோம். ஓகே. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் நம்ம கை தட்டுறது. ஆமென். சரியா? கும்பிடு போடாதீங்க, கை தட்டலாம் ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. அவளே சேர்ந்து பண்ணலாமா? நான் விசுவாசிக்கிறேங்க, இதுவரைக்கும் திறக்காத கதவு இனிமேல் திறக்கும். கையை தட்ட தட்ட தட்ட. ஆமென். இதுவரை மூடப்பட்ட கதவுலாம் சின்ன கதவு, இனிமேல் திறக்க போற கதவு பெரிய கதவா இருக்கும். ஹல்லேலூயா. Jesus, let's do it together. Come on everybody. Haduma. Clap. We will clap our hands. Clap. We will clap our hands. Clap. We will clap our hands. Clap. We will clap our hands For Jesus. We will clap our hands For the King of Kings. We will clap our hands For Almighty God. We will clap our hands Emmanuel. We will clap our hands. Everybody. Clap. We will clap our hands. 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 பிரச்சனை வரும்போது, We will clap our hands. நிந்தனை வரும்போது, We will clap our hands. சோதனை வரும்போது, We will clap our hands. வேதனை வரும்போது, We will clap our hands. அவரை துதிக்கும் போது, We will clap our hands. புயல் அடிக்கும் போது, We will clap our hands. அவரை புகழ்ந்து பாட, We will clap our hands. அவரை ஆராதிக்க, We will clap our hands. Everybody. Clap. We will clap our hands. Clap. We will clap our hands. Clap. We will clap our hands. தெரிஞ்ச பாட்டோட பாடலாமா? We will clap our hands. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். விசுவாசோட இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். நல்ல பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே.
ஹோசன்னா ஜெயம் நமக்கே. மறுபடியும் ஹோசன்னா Hosanna. Let's take it to the top. Jayame. For the Lord of Lords. Hosanna. Jayame. Hosanna jayam namake. Hosanna jayam namake. Now let's get back to clapping. Clap. We will clap our hands. 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 நாம் சிரிக்கும் போது We will clap our hands. கண்கள் கலங்கினாலும் We will clap our hands. புயல் அடிக்க அடிக்க We will clap our hands. நாம் ஜெயிக்க ஜெயிக்க We will clap our hands. நமக்காய் மரித்தார், We will clap our hands. ரத்தம் சிந்தினார், We will clap our hands. உயிர் தெழுந்தார், We will clap our hands. மீண்டும் வர போகிறார். We will clap. Clap our hands. Everybody Clap. We will clap our hands. Clap. We will clap our hands. Clap. We will clap our hands. கையை வைத்து Clap. பாடலாமா? We will clap our hands. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ராஜகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, என் கோட்டை தெய்வமே, நீரே என் ராஜகர், நீரே ராஜா, நீரே ராஜா. அவர் ராஜா, அவர் ராஜா. Clap. We will clap our hands. Clap. We will clap our hands. Clap. We will clap our hands. Clap. கையை வைத்து We will சொல்லுவோமா? clap our hands. உம்மை நேசிக்கிறேன், 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 உம்மை நேசிக்கிறேன். எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே, மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே, ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீர் துடைத்தீரே, எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. Everybody together. Clap. We will clap our hands. Clap. We will clap our hands. Clap. We will clap our hands. Clap. கடைசி முறையாக ஹalleluya. Clap our hands. Clap. We will 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 clap our hands. நல்ல கரல தட்டு ஆண்டவருக்காக. தட்டு 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 எல்லாம் வாயில திறந்து ஆண்டவரை துதிச்சிட்டு ரலனமா ஷதரபா தட்ட 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 உங்க கண்களால் அந்த ஆசீர்வாத தடைகள் உடையறத பாருங்க. உங்க கண்களால் அந்த கதவுகள் திறக்கிறத பாருங்க. உங்க கண்களால் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளத பாருங்க. நீங்க தட்ட 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 இப்போ ஒரு அற்புதம், இப்போ ஒரு அற்புதம். இந்த யுத்தத்துல இப்போ ஒரு ஜெயம். ரகலத ரபலத ரபஷிபா. Come on church. ஷகதரத ரபலத ரப. இப்போ இப்போ ரகனமா ஷகதர ரபத ரபத ரப. Jesus. அப்பா என்றைக்குமே ராஜா நாங்க நினைக்கிறோம் தாமதமாவதுன்னு, ஆனா என்னைக்குமே தாமதம் ஆவறதில்லை எங்க தேவன், தாமதப்படுத்துறது இல்லை ராஜா. எங்க ஆசீர்வாதம் பரிபூர்ணம் அடைந்த பிறகு அதை எங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம் எனக்காக யார் இதை செய்வார். ஆனா வசனம் சொல்லுது கர்த்தர் உனக்காய் யாவையும். கையை வைத்து சொல்லுவோமா? கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு அதுல யாக்கோபு ஊரை விட்டு ஓடுறான். அப்ப ஆண்டவர் ஒரு வசனத்தை அவங்கள சொல்றாரு, நீ போகுமிடலாம் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து இந்த தேசத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவேன். அப்படா என்ன அர்த்தம்? சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ற காரியம் இதுதான். உன் வாழ்க்கையில் எதை நான் சொன்னனோ அதை செய்யும் வரை நான் கைவிட போவதே இல்லை. அவன் அப்படி இருக்கிற இடத்துல ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு பாடி முடிக்க போறோம். உன் வேலையா இருக்கட்டும், உன் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், உன் சரீர சுகமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என் தேவன் செய்து முடிப்பார். ஷாகாதர விசுவாசத்தோடு கர்த்தர் செய்ய போகிறார், மனுஷன் செய்ய போறதில்ல.
நான் பார்க்க முடியல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் சொன்னதை செய்யும் வரை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கரங்களை உயர்த்தி, கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும். பாடுமா, நீ சொன்னது நடக்குமான்ற சந்தேகம் எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா நிச்சயமா நடக்கும். நீங்கள் எதை என் வாழ்க்கையில் நினைத்திருக்கிறோம் அது நிச்சயமாக நிலை நிற்கும் என்ற பயமும் இல்லை. கரங்களை உயர்த்தி, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை நல்ல விசுவாசத்தோடு சொல்லுவோமா? கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. Everybody together. கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவை செய்து முடிப்பார். பிதாவே, விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நீர் எங்களுக்காக யாவையும் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் குறையில்லாமல் நேர்த்தியாக பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக செய்து முடித்து விட்டீர். விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் எங்களுக்காய் யாவையும் செய்து முடித்தீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? கைண்ட்லி பி சீட்டட். உட்காருங்க. ஜீசஸ். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்களா பாடும்போது? ஹல்லேலூயா. எப்பவுமே பாடும்போது பாட்டு டியூனு முக்கியம் இல்லை, மியூசிக் முக்கியம் இல்லை, ஆண்டவர் பிரசனம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆமே. ஏன்னா எல்லாம் இருந்து ஆண்டவர் பிரசனம் எல்லாம் எல்லாமே வேஸ்ட். ஆமே. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலையும் உங்கள் மத்தியில் இருப்பது மறுபடியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருமையான பாஸ்டர் கிளாடி சொன்னபடியே நான் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆக்சுவலாக நான் பிறந்த குடும்பத்தில் எங்கள் அப்பா ஒரு ஹிந்து, அம்மா கிறிஸ்டியன். எங்கள் குடும்பத்தில் யாருமே ஊழியக்காரர் கிடையாது. பாஸ்டர்னு சொன்னால் நான் தான் முதல்ல எங்கள் சைடில். ஏன்னா எங்கள் அப்பா ஹிந்து மதத்தை சார்ந்தவங்க, அம்மா ஃபேமிலியில் எல்லாமே கன்வெர்டட் கிறிஸ்டின். அப்பா நான் சின்ன வயசில் இருக்கும்போது அதிகமாக கோயில்களுக்கு கொண்டு போவாங்க, ஹிந்து கோயிலுக்கெலாம் கொண்டு போவார். அம்மா சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் நான் கோயிலில் போகிறத நிறுத்திட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். உடனே என்ன இவர் பக்தி ஆகிட்டாருன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா சர்ச்சில் தான் கொஞ்சம் ரொம்ப அழகான பொண்ணுங்களாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். உண்மை இதுதான், நிறைய பசங்க எதுக்கு வராங்கன்னு தெரியும். உடனே அங்கே சபைக்கு நான் போனாலும், சபைக்கு வெளியிலே நான் நின்று இருந்தாலும், சர்ச்சு உள்ளன்னு ஏதாவது ஒரு காரணத்துக்கு வந்துட்டா போதும், அதுக்கு மேலே ஆண்டவர் பார்த்துப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா?
ஒருவேளை நம்ம போகிற நோக்கம் சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே போயிட்டா போதும் ஆண்டவர் பார்த்துப்பார். நான் அப்புறம் ஒரு சென்னையில் லோயலா கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். கல்லூரியிலே முதல் மாணவனாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் லிபாவில் MBA படித்தேன், லோயலாவில் MBA படித்தேன். பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கேருந்து ஆஸ்திரேலியா போனேன். ஆஸ்திரேலியாவில் நான் போகும்போது என்ன யோசித்தேன், நம்ம ஊர்லேயே இந்த ஆட்டம் போடுறோம், இன்னும் அங்கே போனால் தழகீழாக ஆட போகிறேன்ட்டு. நம்ம நினச்சின்னு போனது ஒன்று, நான் ஆண்டவர் வச்சிருந்த திட்டம் வேறு. ஆமேன். நம் நினைவுகள் அவன் நினைவுகள் இல்லவே. சத்தமாக சொல்லுங்கள். அப்போனா என்ன அர்த்தம்? நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறதே கிடையாது. யோசிப்பாங்க, ஏன்பா இந்த மொட்டையை கூப்பிட்டீங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கோம், நாங்கள் நினைக்கிறது நடக்க போகிறது இல்லைன்றாரு இவர். நீங்கள் நினைக்கிறது நிச்சயமாக நடக்கவே போகுது. ஏன்னா நம்ம நினைக்கிறது நம்ம புத்தியில் சின்னது, ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறதோ அவர் ஞானத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கையை தட்ட நல்லா தட்டும் ஆண்டவருக்காக. ஸோ அங்கே நான் போனேன், வேலை செய்ய போனேன். நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஆண்டவர் என்னை தொட்டு அழைத்து ஊழியத்துக்கு வானார். ஊழியத்துக்கு வந்தாச்சு. அங்கேருந்து சென்னைக்கு கிளம்பி வா, ஏன்னா எல்லாம் இங்கே வெளியூர் வந்துன்னு இருக்கிறாங்க, உன்னை அங்கே அனுப்புறதான் இங்கே ட்ரைனிங்காக கொண்டு வந்து சென்னையில் போய் ஊழியத்தை ஆரம்பினா. சென்னையில் வந்து ஊழியத்தை ஆரம்பித்தோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த வரைக்கும் அவர் ஒரு வாக்குத்தத்தை கூட நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் வந்து சென்னையில் நானும் என் மனைவியை ஆரம்பித்தோம். நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம மக்கள் தான் தெரியும்ல, எப்பவுமே நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்ம பழசை பார்ப்பாங்க. என்ன ஆட்டம் போட்ட, இப்போ நீ ஊழியத்துக்கு வந்துட்டியே, என்ன பண்ண போகிற, இன்னும் பணத்தை வச்சு நீ எவ்வளோ ஆட்டம் போட்ட, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிலாம் சொன்னாங்க. அப்படியே நம்ம ஒன்றும் பண்ண போகிறதே இல்லை, அவர் தான் எல்லாத்தையும் பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதிர்த்து பேசுகிற ஒரு இடத்துல ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க பேசும்போது நம்ம பேசினா அவர் செய்ய மாட்டார். ஆமென். பேசும்போது நம்ம சும்மா இருந்தால் அவர் செய்வார். பேசுகிறவர்களை நம்ம இடத்துல ஆண்டவர் அழைத்து வருவார். ஹல்லேலூயா. ஸோ அப்படியாக சென்னையில் வந்து ஊழியம் ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஆகுது. ஆனால் 25 வருடங்கள் வருகிற வளர்ச்சியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதற்காக நாங்கள் ரொம்ப நன்றியாக இருக்கிறோம். எல்லாமே ஆண்டவர் கிருபை தான். ஆமென் சொல்லுவோமா? அது மட்டும் இல்லை, இங்கே பாடின பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய சாட்சி என்னன்னா, இன்னை வரைக்கும் எனக்கு மியூசிக்கே தெரியாது. நான் பாட்டு எழுதுனதும் கிடையாது, தமிழ் சுத்தமாக ஒழுங்காக பேசக்கூட தெரியாது, மியூசிக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க நம்மளுக்கு தெரியாது, பாட்டில் ஒரு நோட்டு ஒன்றும் தெரியாது நமக்கு. இப்போ இந்த தம்பிலாம் வரலன்னா நான் கூட வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆனால் ஒன்றுமே தெரியாத என்னை கொண்டு ஆண்டவர் இந்த பாடல்கள்லாம் ஏற்றி அநேக சபையில் பாடும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த காலையில் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நமக்கு பல காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு நம்மளை கேட்டால், எனக்கு இந்த பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு இந்த படிப்பு இல்லை, என் குடும்ப சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு, எப்படி இருந்தாலும் கவலையே இல்லை. ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாருன்னா போதும், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, இல்லாததை குறித்து கவலையப்படாத, ஆண்டவர் இருக்கிறார், அது போதும். ஆமென். ஒரு 2 வேட்டைக்காரங்க ஒரு நாள் காட்டு உள்ள போனாங்களா மான் வேட்டை ஆடுறதுக்கு. என்ன வேட்டாடா? மான் வேட்டாடா. அந்த காட்டுக்குள்ளே வந்து அவர்களால் பைக்லேயோ கார்லேயோ போக முடியாது. அதனால என்ன பண்ணாங்களா, ஒரு ஹெலிகாப்டரை ஹையர் பண்ணி அந்த காட்டுக்குள்ளே போனாங்களா. இதில் போனாங்க, ஹெலிகாப்டரில் போனாங்களா. ஸோ அந்த ஹெலிகாப்டரில் போய் நடு காட்டில் இறங்கி 6 மானை வேட்டையாடினாங்களா. எத்தனை மானை? 6 மானை வேட்டையாடினாங்களா. 6 மானை வேட்டையாட்டு வந்து அந்த ஹெலிகாப்டரில் ஏற்ற போனாங்களா. அப்போ ஹெலிகாப்டர் ஓட்டுறவர் சொன்னார், பாருப்பா 6 மானெல்லாம் ஏற்ற இடம் இல்லை, 4 மான் தான் ஏற்ற முடியும் அப்படின்னாரா. இவங்க சொன்னாங்க, நம்ம எப்பவுமே எப்படி ஒருத்தர் சொன்னால் ஒத்துக்கிறது இல்லை, இல்லை 6 மானை ஏற்றலாம். இவர் இல்லை, முடியவே முடியாது, 4 தான் ஏற்ற முடியும், 6 ஏற்றினா ஹெலிகாப்டர் விழுந்துடும். நம்ம எப்பவுமே பைக்கில் 2 பேர் போனாலும் நம்ம என்ன பண்ணோம், 4 பேர் தானே போவோம் பைக்கில். அவர் சொன்ன முடியாது, நான் 6 மானை ஏற்று. போன வருஷம் வந்து ஹெலிகாப்டர் ஓட்டினவர் 6 மானை ஏற்றினார், நீயே ஏற்று. உடனே அவரும் யோசித்தார், ஒருவேளை ஏற்றலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த 6 மானை ஏற்றினாங்க. எத்தனை மானை ஏற்றினாங்க? ஏற்றி 5 நிமிஷத்தில் அந்த ஹெலிகாப்டர் திருப்பி காட்டுக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போ விழுந்த உடனே இந்த 2 வேட்டைக்காரங்களும் ஒரு குழியிலேருந்து எந்திரிச்சாங்க. எழுந்த உடனே ஒரு வேட்டைக்காரன் இன்னொருத்த பார்க்குறேன், ஒரே இருட்டாக இருக்குதுடா, எந்த குழியிலடா விழுந்திருக்கிறோம் அப்படின்னாரு. அப்போ அந்த இன்னொரு வேட்டைக்காரன் சொன்னான், எப்பா போன வருஷம் இதே மாதிரி 6 மானை ஏற்றி எந்த குழியில் விழுந்தோமோ அதே குழியில தான் இந்த தடவை விழுந்திருக்கிறோம். இது யாரை குறிக்குது என்றால், விசுவாசிகளாகிய நம்மை தான் குறிக்குது. ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும், ஒரு தடவையும் மீட்டிங் வரும், ஒரு தடவையும் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், ஜெபம் பண்றோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா வீட்டுக்கு போனா திருப்பி அதே குழி, அதே வியாதி, அதே பிரச்சனை, அதே சோதனை, அதே கடன், மாறுவதே இல்லை. திருப்பி கேட்டு பாருங்க, 10 நாள் பொறுத்து கேட்டு பாருங்க, பாஸ்டர் இன்னைக்கு நீங்க எனக்கு தான் பேசுனீங்கன்னு வாங்க முடிஞ்ச உடனே 10 நாள் பொறுத்து கேட்டு பாருங்க, பாஸ்டர் எங்க பாஸ்டர் அதே நிலைமையில் தான் இருக்கிறோம். நாம் மாறுவதே இல்லை. நம்ம சூழ்நிலை மாறுவதில்லை, நம்ம வியாதி மாறுவதில்லை, என் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் மாறுவதில்லை. ஏன்? வாசிப்போம் ரோமர் 12 வசனம் வாசிங்க. ரோமர் 12 அதிகாரம் வசனம் 2. Romans chapter 12 and verse 2.
அதாவது நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஏத்த ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியதக்க என்ன நடக்கணும்? உங்க மனம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மனசு புதுசாகணும். புரியுதா? ப்ராப்ளம் என்னன்னா, நான் வார்த்தையை கேட்பேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வேன், ஜெபத்துக்கு போவேன், ஆனா என் மனசு அப்படியே தான் இருக்கும்னா உன்னால புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. புரியுதுங்களா? பழைய இருமாப்பு, பழைய கோபம், 10 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் இன்னும் நான் நினைத்து கொண்டே இருப்பேன். நான் மறக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். என் மனம் மாறவில்லை என்றால் வசனம் சொல்லுது உன் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. வசனம் நீங்க வாசிக்கிற ஆண்டவர் சொல்ற என்ன பண்ணாரு? புதிய துணியில பழைய துணியை சேர்க்காத. பழைய துணியில வந்து புதிய திராட்சரசத்தை நீ ஊற்ற முடியாது, எதுவுமே சேராது. அப்ப இன்றைக்கு எனக்கு புதிய நன்மைகள் நடக்கணும், புதிய ஆசீர்வாதம் கிடைக்கணும், புதிய கதவுகள் திறக்கணும், பழைய மனப்பான்மை மாற வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனசு புதுசாகணும். மனசு புதுசு ஆகலனா நீ எவ்வளவு வார்த்தையை கேட்டாலும் சரி, எவ்வளவு ஜெபத்துக்கு வந்தாலும் சரி, எவ்வளவு ஆராதித்தாலும் சரி, உள்ள கிரியை நடக்காது. பாத்தீங்கன்னா இங்க வந்து நல்லா அந்நிய பாஷையில பேசுவாங்க, வீட்டுக்கு போய் பாருங்க புருஷனை முன்னாடி பேசக்கூட மாட்டாங்க, ஆனா இங்க அந்நிய பாஷையில பேசுவாங்க. என்ன பிரயோஜனம்? வீட்டுல இருந்து கோவத்தோட வருவீங்க, ஆராதிப்பீங்க, திருப்பி போகும்போது அதே கோவத்தோட போவீங்க. என்ன பிரயோஜனம்? அவங்க மாறணும், இவங்க மாறணும், இவங்க மாறணும், ஆனா நான் மாற மாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ மாறணும். அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு நடக்கல, ஒரு காரியம் நடக்கலன்னா நம்ம யோசிக்கிறோம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை யோசிக்கிறத விட எனக்குள்ள என்ன பிரச்சனை யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உனக்கு நடக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இனிமேல் தடைபடவே படாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஊரெல்லாம் போய் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சித்தம் என்ன சொல்லுங்க, ஆண்டவர் சித்தம் என்ன சொல்லுங்கன்னு கேட்டுக்காதீங்க. என்கிட்ட ஜெபத்துக்கு வரவங்க கூட வந்துவாங்க, ஜெபத்துக்கு வந்துட்டு அப்படியே ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பா, நல்லா இருப்பீங்க, ஜெபம் பண்ணி போனால் ஒன்று மூஞ்சி பார்த்துட்டே இருப்பாங்க. என்னங்கண்ணா, என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்லியே இந்த வேலையை நான் ஜாயின் பண்ணுமா ஜாயின் பண்ணக்கூடாதா? நான் ஏன் சொல்லணும்? இல்லை, அந்த சித்தத்தை தெரிஞ்சுக்க தான் நான் வந்தோம். நான் ஆண்டவரா அப்படி சொல்லனா நம்மளுக்கு வல்லமை இல்லை. நம்ம என்ன பண்ணோம்? சொல்லணும், ஏதாவது ஒன்று ஜெபம் பண்ணி சொல்லணும். சிஸ்டர் உங்களுக்கு கட்டு இருக்குது, ஒரு நாகம் தலை மேலே இருக்குது, அதுவும் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு வரம் செயல்படுது. இல்லை, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உனக்கு எதிராக ஒரு பிள்ளி சூனியமும் வேலை செய்யாது, ஒரு அந்தகாரமும் உனக்கு எதிராக ஒன்றும் நடக்காது, உனக்கு எதிராக எந்த ஆயுதம் எழுந்தாலும் வாய்க்காதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இல்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனம் மாறணும். ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஆண்டவர் சித்தம் என்னன்னு உனக்கே தெரியும். ஆண்டவர் சித்தம் என்னவென்று, பரிபூர்ண சித்தம் என்று பகுத்தறியதற்காக உன் மனம் புதிதாக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் மனசு புதுசாகணும்னு சொல்லுங்க. அதான் இங்கிலீஷ்ல டாக்ஸ் அபவுட் ரினியூவல் ஆஃப் யுவர் மைண்ட். சரியா? வாசிப்போம். உபாகமம் 28:2 வசனத்தை வாசிப்போம். சரியா? முதலாவது வசனத்தை கேட்கிறதுக்கு முன்னாடி மனசு என்ன ஆகணும்? புதுசாகணும். ஆல் ரைட், ஓகே, லெட்ஸ் ரீட் 28:2 Deuteronomy. அதாவது உங்க பாஸ்டர் கிளாடி வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார். நான் இந்த வசனத்தை பேசலாமா எடுத்து வச்சிருந்தேன். அப்போ உங்கள் பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் ரீனுகுமார் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு ஊழியத்துக்கு வந்தார். அப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு, ஓகே நம்ம இதுதான் பேசணும்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார் போலகுது அப்படின்ட்டு. வாசிங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது எல்லாம், அதாவது நீங்க அந்த அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க, 14வது வசனம் வரைக்கும் நிறைய ஆசீர்வாதங்கள் போடப்பட்டிருக்கு. நீ போகும்போது சரி, வரும்போது சரி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. நீ தலையா தான் இருப்ப, வாளா இருக்க மாட்டேன். நீ கீழே இருக்க மாட்டேன், மேலா இருப்ப. நீ கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்ப. உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார், உன் நிலத்தின் பலனை ஆண்டவர். நிறைய ஆசீர்வாதம் போட்டிருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உன் மேல வந்து பலிக்கணும்னா நீ யார் சத்தத்தை கேட்கணும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சத்தத்தை மட்டும் கேளு. புரியுதுங்களா? அந்த வசனத்தை நீங்க இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா, I like the way it's written in English. When you listen to the voice of the Lord, all these blessings will come upon you and they shall overtake you அப்படின்னு போட்டுக்குது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதாவது ஒரு ஓட்டப்பந்தயம் ஒரு 10 பேர் ஓடுறாங்கன்னா, முதல்ல நான் ஓட ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன், என் பின்னாடி 9 பேர் வருவாங்க. அது முதல்ல மட்டும்தான். நமக்கு இருக்கிற பாடி கண்டிஷன் என்ன ஆகும்? ஒரு 4 பேர் முன்னாடி ஓடுவாங்க. அப்போ அந்த ஓட்டப்பந்தயத்தில் 4 பேர் முன்னாடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் முன்னாடி, ஒரு 3 பேர் பின்னாடி, ரைட்ல ஒருத்தர், லெஃப்ட்ல ஒருத்தர். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு முன்னாடியும் ஆளு, பின்னாடியும் ஆளு, ரைட்லயும் ஆளு, லெஃப்ட்லயும் ஆளு, சென்டர்ல நான்
அப்பனா வசனம் சொல்லுது, நீ ஆண்டவர் சத்தத்தை கேட்டினா நீ ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி நீ ஓட தேவையில்ல. உனக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வலதுபுறமும் சரி இடதுபுறமும் சரி ஆசீர்வாதம் உன்னை தேடி ஓடி வரும். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க நல்லா. ஹல்லேலூயா. அப்ப தேவ சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமாங்க, நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ண என்ன பண்றோம், ஏஞ்சி போயிடுறோம். ஜெபம்ன்றது இட்ஸ் a two-way communication. I talk to God and God talks to me. அப்ப ஆண்டவர் பேசும்போது நான் என்ன பண்ணோம், வெயிட் பண்ணலாம். காலையில் ஏஞ்சி ஜெபம் பண்ணீங்களா, நம்மளாம் நினைக்கிறோம் ஜெபம் பண்ணோன்னா நான் பேசிட்டு ஏஞ்சி போயிடணும். நோ நோ நோ, யூ டாக் டு காட் அண்ட் யூ வெயிட் ஃபார் காட் டு டாக் டு யூ. அப்பதான் தேவ சத்தம் எனக்கு என்னன்னு கேட்கும். அதுக்கப்புறம் நான் ஊர்ல போய் இருக்கிறவங்க சத்தத்தை எல்லாம் நான் கேட்கலாம். ஆனா நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு ப்ராப்ளம்னு என்ன பண்றோம், ஊர்ல இருக்கிற அட்வைஸ் எல்லாம் கேட்கறோம். ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, ஆண்டவர் என்ன சொல்றான்னு நீங்க கேட்கறீங்களா? அன்பான தேவ பிள்ளையே, அவர் சத்தத்தை கேட்டு நடக்கும் போது உனக்கு ஆசீர்வாதம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, கூறப்பட்டிருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேலும் உன் குடும்பத்தின் மேலும் வந்து பலிக்கும். ஆமென் சொல்லுவோமா? இப்போ நிறைய சத்தம் இருக்குது. உலகத்தின் சத்தம் ஒண்ணு, ஆண்டவரின் சத்தம் ஒண்ணு, சாத்தானின் சத்தம் ஒண்ணு, என் சத்தமே ஒண்ணு. பாஸ்டர் இதுல சத்தம், ஆண்டவரின் சத்தம் எப்படி நான் தெரிஞ்சுக்கொள்றது? ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, உலகத்தின் சத்தத்துக்கு நேர்மாறாக இருக்கிற சத்தம் தான் ஆண்டவரின் சத்தமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? உலகம் வந்து உனக்கு சுகம் கிடைக்காதுன்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமா சுகத்தை கொடுப்பார். ஆமென். உலகம் வந்து எல்லாருக்கும் வேலை போகுது, உனக்கும் வேலை போகுதுன்னா எல்லாருக்கும் வேலை போகும், ஆனா உனக்கு வேலை போகாது. ஹல்லேலூயா. எல்லாரும் விழுந்து போறார்கள், ஆனா நீ விழுந்து போக மாட்ட. உலகம் தோல்வியை பேசினால் ஆண்டவர் ஜெயத்தை பேசுகிறார். உலகம் சுகவீனத்தை பேசினால் ஆண்டவர் சுகத்தை பேசுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரின் சத்தம் நேர்மாறா இருக்கும். நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஆஸ்திரேலியாவில் வேலையை விடும்போது நான் சொன்னேன், ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காரு, வேலையை விட்டுற சொன்னாங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, நீ என்ன முட்டாளா, ஏன் வேலை செஞ்சுனே ஊழியம் செய்யக்கூடாது? நான் சொன்னேன், இல்லைப்பா அவர் இப்படி கூப்பிட்டாரு, நீ முட்டாளு. உனக்கு எனக்கு ஒரு மனைவி ஒரு குழந்தை இருக்கிறா, ஒரு பொண்ணு 12 வயசுல இருக்கா. உன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவ? வேலை செஞ்சாதான் நீ குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஆண்டவரை நம்பி பொண்ணை எப்படி நீ வாழ முடியும்? அன்பான தேவ பிள்ளைகளை இன்னை வரைக்கும் சொல்கிறேன், நான் உலகத்துக்கு வேலை செய்யும் போது எனக்கு லோன் இருந்தது, கிரெடிட் கார்டில் பேலன்ஸ் இருந்தது, இதெல்லாம் இருந்தது. ஆனால் எப்போ ஆண்டவரை நம்பி வந்தனோ இது வரைக்கும் எனக்கு ஆண்டவர் ஒரு கடன் வாங்காமல் மற்றவங்களுக்கு இலவசமாக கொடுக்கும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அடுத்தது ஆஸ்திரேலியா விட்டு நான் இந்தியாவுக்கு வரணும்னு எல்லாம் என்ன சொன்னாங்க, உனக்கு வெளியில தான் ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா உள்ளேயும் ஒன்றும் இல்லைன்னாங்க. அதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியல? மற்றவங்களை பற்றி கிண்டல் பண்ணால் நமக்கு அவ்வளோ சந்தோஷம். நீ வெறும் முட்டாள், நீ வஸ்தா, நீ வடிகட்டின முட்டாளா இருக்கிற. யாராவது ஆஸ்திரேலியா விட்டு ஊருக்கு போவாங்க? ஏன்னா ஆஸ்திரேலியாவில் எல்லாமே ஃப்ரீ, வேலை செய்யலனாலும் காசு கொடுப்பான், எஜுகேஷன் ஃப்ரீ, மெடிக்கல் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. இதை விட்டு யாராவது போவாங்கன்னா ஒன்றும் ஞாபகம், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எது செக்யூரிட்டியாக இருக்குதோ அதை தான் முதல்ல விட சொல்லுவார். எதை நீ ரொம்ப நம்பி இருக்கிறியோ அதை தான் ஆண்டவர் விட. அதை நம்பி வரும்போது எல்லாம் சொன்னாங்க, எப்பா உனக்கு உள்ள ஒன்றும் இல்லை, நீ முட்டாள் தரும். ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும், எனக்கு தேவ சத்தம். ஆண்டவர் சொன்னார், நீ எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன்னை நான் பார்த்துக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரின் சத்தத்தை கேட்க ஆரம்பிங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் கேட்குறேன்னா நான் என்ன பண்ண, ஆண்டவர் பிரசனத்தில் நான் காத்திருக்கணும். பக்கத்தில் போய் சொல்லுங்க, காத்திருக்கணும். நம்ம யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க, சிஸ்டர் எப்படி முடிவெடுத்தீங்க? நான் ஜெபிச்சு முடிவெடுத்தேன். எப்படி? ஜெபிச்சா முடிவு அவர் எடுக்கணும், நம்ம எடுக்க கூடாது. புரியுதா? நம்ம ஏதாவது ஒன்று செய்யறோம்னா ஜெபிச்சு நான் முடிவு எடுத்துட்டேன். You pray and he decides. All right? Amen. The problem with us is that I pray, I don't wait, and I take a decision. No. I pray and he will decide for my life. Amen. Hallelujah. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அப்பா பையனை பார்த்து இன்னைக்கு முடிக்க போறோம். ஆண்டவர் சத்தத்தை கேட்ட அப்பா, ஆண்டவர் சத்தத்தை கேட்காத பையனை பார்த்து இன்னைக்கு முடிக்க போறோம். வாசிங்க, ஆதியாகமம் திருப்பி ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். 27வது அதிகாரம் 8வது வசனம். Genesis chapter 27 verse 8. அதாவது யார் சொல்றானா? யார் சொல்றா? ரெபேக்கா யாக்கோபை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மகனே ஏன் சத்தத்தை கேட்டு. அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈசா சாக போறாரு, கூப்பிட்டு என்ன பண்றாரு, ஈசாக்கு சாக போறாரு, ஈசாவை கூப்பிட்டு எப்பா போய் ஏதாவது வேட்டையாடி எடுத்தோம் அவனை ஆசீர்வதிக்கணும்னா, இதை இந்த அம்மா என்ன பண்றாங்க?
கேட்குறாங்களா? ஒட்டி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? அது சகோதரிகளுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம். எப்படி? சகோதரிகள் கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்தா கூட, கணவர் ஹாலிலேயோ பெட்ரூம்லயோ பேசினா கூட, ஃபோன் பேசியிருந்தா கூட, இவங்க சமைச்சிருப்பாங்க. நம்ம ஃபோனை முடிச்சுட்டு வந்தோன்னே, யாருப்பா என்ன சொன்னாங்க? சர்ச்சில் இருந்து ஃபோன் பண்ண. இல்லை, நாளைக்கு 10 மணிக்கு வரேன், நீ எங்கே போற? நம்ம இவ்வளோ நேரம் சமைச்சு. அந்த மாதிரி இந்த சகோதரி ஒட்டு கேட்டிருக்காங்க. ஒட்டு கேட்டுட்டு என்ன சொல்றாங்க? தன் பையனுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? தவறான ஒரு போதனையை, தவறான ஒரு அட்வைஸை சொல்றாங்க. எப்பா, நீ போய் உங்க அப்பாவை நீயே ஏமாத்து. அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு சொல்றது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், பாஸா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு பிரியமில்லாத விரோதமான காரியத்தை செய்ய சொன்னா நாம் செய்யவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோ இது யார் சத்தம்? அவங்க அம்மாவோட சத்தம். இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் வருவாங்க என்கிட்ட, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எதுக்கு? ஒரு 10 லட்ச ரூபாய் தேவை. எதுக்கு பாஸ்டர்? கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணால் ஃப்ரீயாக தானேங்க அந்த வேலை கொடுப்பாங்க. இல்லை பாஸ்டர், காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்க. அதனால நீங்கள் நான் சொன்னேன், இதை ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நான் ஜெபம் பண்ணுமா? இது எப்படி தெரியுமா ஆகுது? நான் எக்ஸாமில் காப்பி அடிச்சிட்டேன் பாஸ்டர், நான் ஜெபம் பாஸ் ஆகணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நம்ம செய்யறது உலக பிரகாரமான தவறான காரியம். ஊர்ல இருக்கிற அட்வைஸை கேட்டு நான் ஷார்ட் கட் எடுப்பேன், நான் லஞ்சம் கொடுப்பேன், நான் தவறான முடிவுகள் எடுப்பேன். ஆனா ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கணுமா? அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வேலையை எனக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதமே தேவையில்லை. நான் ஆண்டவரை சார்ந்து இருப்பேன். ஆண்டவர் நான் நினையாத காரியங்களை என் வாழ்க்கையில செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அம்மாவே சொன்னா கூட தப்பானது சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். ஸோ இவர் என்ன பண்ணார்? வாழ்க்கையில அம்மா பேச்சை கேட்டார், ஓடினார் ஓடினார் ஓடினார், ஓடிட்டே இருக்கிறார். அப்ப ஆண்டவர் அவனை சந்தித்து, ஆதியாகமம் 28:15 ஆண்டவர் பேசுறார். இப்ப ஆண்டவர் சத்தம் வருது அவனுக்கு. வாசிங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து திரும்பி வர பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லாமா? இது ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? எப்பா, நீ தனியா ஓடுற, இப்ப என் சத்தத்தை கேளு, நீ கவலைப்படாத. நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து உன்னை ஆசீர்வதித்து, நீ எந்த தேசத்தை இழந்தையோ அதை திரும்பி கொடுத்து நான் உன்னை வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவேன். இது ஆண்டவர் சத்தம். அப்பனா என்ன அர்த்தங்க? நான் கூடயே இருப்பேனா? அவர் கூடயே, சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல போய் சொல்லுங்க, கூடயே இருப்பார். இப்போ இதை ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, இப்போ எந்த மனுஷனாவது ஆண்டவர் உன் கூட இல்லைன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணோம்? கேட்க கூடாது. புரியுதா? சர்ச்சுக்கு வருவோம், இங்க பாஸ்டர் ஜோமனி கவலையப்படாத, உனக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுப்பான்னு நம்ம சொல்லுவாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? போன உடனே டாக்டர் ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னா உடனே பயந்துருவோம். ஸ்கேன் தான் எடுக்க சொல்லியிருப்பாங்க, அதுக்குள்ள போன் அடிச்சு, பாஸ்டர் ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டா நல்ல ரிசல்ட் வரணும் பாஸ்டர் ஜோம் பண்ணிங்க, ஸ்கேன் தான் எடுக்க சொல்லியிருப்பாங்க. இப்படி ஆண்டவர் இவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. ஆனா பாருங்க, இவன் போறான், கல்யாணம் பண்றான், பெருகி போயிட்டு திருப்பி ஊருக்கு திரும்பி வரான். வாசிங்க ஆதியாகமம் 32:6-7 வாசிங்க. 6-7-8. இப்போ ஒரு சத்தம் கேக்குது. 6-7-8 32-6-7-8 வாசிங்க. அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்துக்கு திருப்பி வந்து, நாங்கள் உங்களுடைய சகோதரனை பார்த்தோம், அவர் 400 பேரோட உன்னை எதிர்கொள்ள வருகிறார். இப்ப இது யார் சத்தம்? மனுஷங்க சத்தம். இப்ப ஆண்டவர் இவங்கிட்ட 28வது அதிகாரத்தை சொல்லிட்டாரு, நான் கூடயே இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை காப்பாத்துவேன்ட்டாரு. ஆனா இப்ப ஆள் வந்து சொல்றாங்க, எப்பா நாங்க போனோம், உங்க அண்ணன் 400 பேர் கூட வரானோன்னு. அவ்வளவுதான். நமக்கு மனுஷன் ஒன்று சொன்னா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் சொன்னதை மறந்துடுவோம் உடனே. மனுஷன் சொன்னா ஒன்னும் ஆபீஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எங்க வேலை போயிடுச்சு ஒத்துருக்கு அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ அடுத்தது எனக்கு தான் வேலை போகுது. எப்படி? எவனுக்கோ வேலை போயிருக்கோம், நம்மளுக்கு உடனே அடுத்தது எனக்கு தான் வேலை போக போகுது. வாசிங்க உடனே வசனம் சொல்ல, அடுத்த வசனம் பாருங்களேன். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு, உன்ன போட்டிருக்கணும், யாக்கோபு மிகவும் பயந்து ஆண்டவர் சொன்னதை மறந்து வியாகுலப்பட்டுன்னு போட்டிருக்கணும். புரியுதா? அன்பான தேவப்பிள்ளை, நம்மளுக்கு பயப்படும்படியாக மனுஷன் ஏதாவது ஒன்று சொன்னா உடனே நமக்கு ஆண்டவர் சொன்னது மறந்து போய்விடுது. பக்கத்தில் போய் சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னதை மறக்காத, மனுஷன் சொன்னதை மறந்துரு. ஹல்லேலூயா.
அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் பயப்படும்படியாக அநேக காரியங்களை மனுஷங்க உங்க வாழ்க்கையில சொல்லியிருக்கலாம், அபசகனமாக சொல்லியிருக்கலாம், இல்ல அவதூறாக சொல்லியிருக்கலாம், அவிசுவாசமான காரியங்களை சொல்லியிருக்கலாம், நெகட்டிவ் காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒன்னே ஒண்ணு, ஆண்டவர் சொன்னது அந்த நேரத்துல மறக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுமா? உடனே இவன் என்ன பண்ற பாருங்க, அவன் பயந்து அதாவது பாருங்க, அவர் ரெடி ஆயிடுறாரு, அவரே முடிவு பண்ணிடுறான். ஏசா வந்து நம்ம பிரிச்சல 2 குடும்பத்துல ஒரு குடும்பம் போனா கூட பரவாயில்ல, அவருக்கு 2 குடும்பம் இருக்குது, அவர் அந்த மாதிரி முடிவெடுக்க முடியும். நமக்கு இருக்கிறதே ஒரு குடும்பம் தான், இதுல எப்படி நம்ம பிரிக்க முடியும்? பாருங்களேன், அவன் சொல்றது முட்டாள்தனம். நான் மனிதனின் பேசை கேட்டு என் ஒரு குடும்பத்தை இழக்க நான் ரெடி, ஒன்னு தப்பிச்சா போதும், இவரே முடிவு பண்றாரு. அன்பான தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில திருப்பி மனுஷன் பேச்சை கேட்டு முடிவு பண்ணாதீங்க. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்க முடிவு பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையும் சரி, உங்க ஊழியத்தையும் சரி, 1000 காரியங்கள் மனுஷன் சொல்லலாம், ஆனா எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நல்லவர் ஆமென் சொல்லுவோமா? மனுஷன் சொல்லுகிற 1000 காரியம் எனக்கு முக்கியம் இல்லை, எங்க அப்பா சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு முக்கியம். ஆமென். பக்கத்துல போய் சொல்லுங்க, கேட்காத மனுஷன் பேச்ச கேட்காத. மனுஷன் பேச்ச கேட்காதான் சொன்ன, புருஷன் பேச்ச கேட்காதான் சொல்ல மாத்தி சொல்ல போறீங்க. அப்புறம் வீட்டில் போய் எனக்கு பிரச்சனை எடுப்பது. சரி, இவரை இங்கே விடுவோம், வாங்க அவங்க அப்பாவை பார்க்கலாம். ஆதியாகமம் 26 வாசிங்களேன், 2வது வசனம். நான் முடிக்க போறேன் ஒரு 5 நிமிஷத்துல. பாருங்களேன், ஒரு பஞ்சம் வருது. பஞ்சம் வந்தோடனே ஈசாக்கு, இப்ப யாக்கோவோட அப்பா என்ன பண்றாரு? பஞ்சத்து நாள்ல சரி, அவங்க அப்பா ஆபிரகாம் என்ன பண்ணிருக்காரு? எகிப்துக்கு போயிருக்காரு. நாமும் என்ன பண்ணலாம்? எகிப்துக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாரு. அப்ப ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, வாசிங்க 2வது வசனத்தை. நான் உனக்கு சொல்லும் தேசத்துல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம் இல்ல? அவங்க அப்பா பண்ணியிருக்கிறாரு, நம்மளும் பண்றதுல என்ன தப்பு? இவரும் பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அப்ப எல்லா மனுஷங்களும் பஞ்சத்தினால இடத்தை விட்டு எகிப்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் போட்டோம், ஆனா நீ இங்கேயே. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாம் படிக்கிற வரைக்கும் மதுரையில படிப்பாங்க. மதுரையில படிச்சு முடிச்சோன்னு என்ன பண்ணுவாங்க? வாங்க நம்ம சென்னைக்கு போலாம், பெங்களூருக்கு போலாம், மதுரையில நம்மளால. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இடத்துல நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, இந்த இடத்த விட்டு ஓடிலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடின்னு தான் இருக்கணும். எந்த நேரத்துலையுமே உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யவே மாட்டார். இருக்கிற இடத்துல நீங்கள் நின்னாதான் ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? எனக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைனா ஒன்று இந்த வேலையை விட்டு வேற இடத்துக்கு ஓடுறது. கல்யாணத்தில் பிரச்சனை ஒன்று இந்த கல்யாணத்தை விட்டு வேற. நீ ஓடினே இருந்தால் ஆண்டவர் அற்புதம் எங்கே செய்ய முடியும்? நீ இருக்கிற இடத்துல உன் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி நின்று பாரு, அங்கே ஆண்டவர் பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்வா. அல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஓடாத. அப்ப சொல்ற ஆண்டவர், நீ போகாத, அங்கே இரு. வாசிங்க. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேரோட பேசிக்கிட்டு இருக்காரு. நீ இருக்கிற இடத்துல இரு. ஒரு ஆமேன்னு சொல்லும் பார்க்கலாம். நீ இருக்கிற வீட்டிலேயே இரு, ஓடாத. நீ இருக்கிற வேலையிலே இரு, ஓடாத. நீ இருக்கிற சபையிலே இரு, ஓடாத. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய விண்டோ ஷாப்பிங் மாதிரி நம்ம ஊரில் நடக்கிறது. சர்ச் ஷாப்பிங் எப்படி? இந்த சபையில் இந்த ப்ராப்ளமா ஒன்று என்ன பண்ண, அடுத்தது அங்கே ஓடிடு. அங்கே என்ன பண்ணுது? அங்கே ஜீன்ஸ் பேண்ட் நல்லா இருக்குது, இங்கே டிஷர்ட் நல்லா இருக்குதுன்ற மாதிரி. அங்கே வர்ஷிப் நல்லா இருக்குது, இங்கே வேர்டு நல்லா இருக்குது, இங்கே என்ன பண்ணலாம், வேற எதுவும் நல்லா. இப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், வாரம் ஷாப்பிங் பண்ணுறாங்க சென்னையில். நீ இருக்கிற சபையிலே நிலைத்திருந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ இருக்கிற வீட்டிலேயே இரு, உனக்கு ஆசீர்வாதம். நீ இருக்கிற குடும்பத்திலே இரு, உனக்கு ஆசீர்வாதம். இருக்கிற வேலை, ஆண்டவர் கொடுத்த வேலை விட்டுட்டு போடாத, அதுல உனக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? யாரையாவது இங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற போலான்னு ஆண்டவர் நீங்க பலரோட பேசிக்கொண்டா, இருக்கிற வேலையில இரு, அங்கே உனக்கு ப்ரொமோஷன், எலிவேஷன் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓடாத. எல்லாருமே ஓடுறாங்க. ப்ராப்ளம் என்ன தெரியுமா நம்மளுக்கு? மற்ற அவங்களும் பண்றாங்க, நான் ஏன் பண்ணக்கூடாது? அவங்க பண்ணிட்டோம், ஆனா நீ பண்ணாத. ஆண்டவர் அதான் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒண்ணு வாசிங்க, 12வது வசனம் வாசிங்க, நான் முடிக்கிறேன். எந்த தேசத்துல
பஞ்சமான தேசத்தில் விதைக்கும் போது பக்கத்தில் இருக்கவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க. டே முட்டாளே, நாங்களே ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டு போகிறோம், நீ என்ன பண்ணுற, பஞ்சத்தில் விதைக்கிற. நம்ம கூட நிறைய நேரத்தில் காசு இல்லாத நேரத்தில் வந்து தசம பாகம் போடும் போதோ காணிக்கை போடும் போதோ இல்லை சபைக்கு ஒரு தேவைன்னு போட நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கே இல்லை நீ போய் சபைக்கு போடுறேன்னுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஆளே சொல்லுவோம், முதல்ல நம்ம தேவையை பாருங்க, அப்புறம் சபைக்கு அடுத்த மாதம் கூட கொடுத்துக்கலாம், அடுத்த மாதம் நீ இருக்க மாட்ட கொடுக்கறதுக்கு. ஞாபகம் வச்சு, முதல்ல நமக்கு பஞ்சனால முதல்ல சபைக்கு கொடுத்தா தான் நம்ம இருப்போம். ஆமேன்னு சொல்லுவோமா? பக்கத்தில் சொல்லுங்க, முதல்ல சபைக்கு அப்புறம் தான் உனக்கு. ஈசாக்கு பஞ்சத்தில் விதைக்கிறான், எல்லாரும் அவளை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. ஏண்டா முட்டாளே, நாங்க எல்லாம் போயிட்டோம், நீ சாவ போற குடும்பத்தோட. ஆனா அவன் சொல்றான், நான் ஆண்டவரின் சத்தத்தை கேட்கறையா, ஆண்டவர் என்ன இங்கதான் விதைக்க சொல்லி இருக்கிறாரு, இங்கதான் இருக்க சொல்லி இருக்கிறாரு. வசனம் என்ன சொல்லுது, வாசித்து முடிங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை பெற்றார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வார்த்தையை கேட்டா 100 மடங்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் அட்வைஸை கேட்டா ஒன்றும் இல்லாம போவோம், ஆனா ஆண்டவர் சத்தத்தை கேட்டா 100 மடங்கு. பக்கத்துல பார்த்து, பஞ்சத்திலையும் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். நீங்க யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் நாங்கள் யோசிக்கும் போது எவ்வளோ வெள்ளம் வந்தது, எவ்வளோ உயிர் சேதம் வந்தது, எவ்வளோ நஷ்டம் வந்தது. ஆனால் ஆண்டவரை நம்பின பிள்ளைங்க யாரும் கஷ்டப்படல, நாங்கள் உயிரை இழக்கல, நாங்கள் ஜீவன் பலன் சுகத்தோடு தான் இருக்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை சுற்றி இருவர்களுக்கு பல நிந்தைகள் வரலாம், ஆனா உங்களுக்கு வராது. 100 பலனை ஆண்டவர் கொடுப்பா. பக்கத்துல பார்த்து, ஆண்டவர் சத்தத்தை கேட்டா. அந்த அடுத்த வசனத்தை வாசித்து முடிங்க பார்க்கலாம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான. நாமே சொல்லுவோமா? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ ஐஸ்வர்யவனாய் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவாய். இப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த சபையை எப்படி ஆசீர்வதிப்பாரு? இந்த சபையும் கிளை சபைகளும் மகா பெரிய சபையாக இந்த பட்டணம் மட்டும் இல்ல, தேசம் முழுவதும் இல்ல, உலகம் முழுவதும் ஆண்டவர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டுவோமா? ஆண்டவருக்காக நல்ல கரங்களை தட்டுவோமா? அன்பான தேவ பிள்ளைகள், இந்த காலை ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். யாக்கோபு இடத்துல நான் சொன்னேன், ஓடும் போது நான் சொன்னேன், நான் உன்னை காத்து உன்னை ஆசீர்வதித்து திரும்ப வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் வரை உன்னை கைவிடுவதில்லை. இன்னைக்கு ஆண்டவருக்கு வந்திருக்க உங்களை பார்த்து ஒரு பார்த்து சொல்றாரு, நான் சொன்ன வாக்குத்தத்தம் நடக்குமா என் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்குமான்னு சந்தேகப்படாத. அந்த வேலை கிடைக்குமா, அந்த திருமணம் நடக்குமா, அந்த குழந்தை பிறக்குமா, பிரிஞ்ச குடும்பம் சேருமா, இந்த வியாதி சுகமாகுமா, சந்தேகப்படாத. சொன்னதை செய்யும் வரை ஆண்டவர் உன்னை கைவிட போவதே இல்லை. ஹல்லேலூயா. பஞ்சத்திலும் 100 உன்னை ஆசீர்வதிப்பா. இது தேவ சத்தம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டு வர வர பெருத்து மகா பெரியவனாகும் வரை ஆண்டவர் உன்னை விட போவதே இல்லை. ஹல்லேலூயா. தயவு செய்து மனுஷ சத்தத்தை கேட்காதீங்க. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, எந்த மனுஷன் என்ன அட்வைஸ் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஆண்டவர் சொன்னதை மட்டும் தான் நம்புவேன். இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே எழுந்து நிற்போம். இந்த பாடலை பாடி நான் முடிக்க போகிறேன். ஷகதரபாலதரே தேரே ஷகதரே ஷதரே தேரே. Can I have the drum player if you can drum with the rhythm? Shakadarabe. யாரையும் பார்க்க வேண்டாம், கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை இப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. எந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரு அதை கொஞ்சம் நினைவுட்டுக் கொள்ளுங்க. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு எதிராக, நான் சொன்ன வார்த்தைக்கு எதிராக யார் என்ன சொல்லி இருந்தாலும் நான் சொல்றது மட்டும் தான் உன் வாழ்க்கையில நிலை நிற்க போகிறது. என் திட்டம் மட்டும் தான் உன் வாழ்க்கையில நடக்கும். நான் நினைத்த அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் நிர்ணயித்த அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன். உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலை கிடைக்கும். நீ இழந்ததை நான் திரும்பி கொடுப்பேன். இழந்த பணமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், பலனாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும். ஷபதரபதரபே ஷகதரபே ரேல்தரபே ஷதரபா. நீ சொன்னது நடக்கும் என்ற சந்தேகம் எனக்கு இல்லப்பா. நிச்சயமாக செய்வீர். விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் பிரசன்னத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்க சத்தத்தை மட்டும் தான் கேட்பேன், வேற எந்த சத்தத்தை கேட்க மாட்டேன். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை.
சொன்னதை செய். கத்தரக்காய் 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 யாவையும் செய்து முடிப்பார். கத்தரக்காய் கத்தரக்காய் மாலைகாலை பெயர்ப்பாரே. கத்தரக்காய் கத்தரக்காய் கரங்களை வைத்து சொன்னதை சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவி. சொன்னதை கத்தரக்காய் 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 யாவையும் செய்து முடிப்பார். கத்தரக்காய் கத்தரக்காய் மாலைகாலை பெயர்ப்பாரே. இந்த நேரத்துல எல்லா கையை கீழே போடுங்க. இந்த நேரத்துல நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஒருவேளை நான் ஆண்டவரின் சத்தத்தை மறந்து நடுவுல மனுஷனின் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டேன், இப்ப நான் மாறிக்கொள்ள விரும்புறேன், என் மனது புதிதாக வேண்டும் அப்படின்றவங்க மட்டும் உங்க கையை உயர்த்துங்க. கண்ணை மூடி கையை உயர்த்துங்க. நான் ஜெபிக்க போகிறேன். இனிமேல் உங்க காதுல மனுஷ சத்தம் கேட்காதபடி வேற ஆண்டவரின் சத்தம் மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுகிறவர்கள், மனுஷ சத்தத்தை கேட்டு நான் பயந்து விட்டு நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்துங்க. பிதாவே, இந்த நேரத்தில் கரம் உயர்த்துற இந்த பிள்ளைகள் மேல உங்களுடைய கரம் இறங்கட்டும் ராஜா. இவர்கள் காதுகள் விருத்த சேதனப்பட்ட காதுகள் போல கர்த்தாவே ராஜா, இனிமேல் உங்க சத்தம் மட்டும் தான் கேட்கும். எந்த ஒரு மனுஷனின் சத்தம் இவங்களுக்கு இனிமேல் கேட்காது ராஜா. தேவனை ஆசீர்வதிக்க அப்பா கர்த்தாவே, நீ சொன்னபடியே நீர் இவர்களோடு இருந்து இவர்களை காத்து ஆசீர்வதித்து அப்பா இழந்ததை திருப்பி கொடுத்து சொன்னதை செய்து முடிக்க நீர் கைவிட போவதே இல்லை ராஜா. வந்த இந்த பிள்ளைகள் பஞ்சத்துல 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வர வர பெருகி வர பகைவர்களாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த சபையும் அவ்விதமாக நீர் ஆசீர்வதித்து அருமையான மூத்த போதகர் அவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ராஜா, பரிபூர்ண விடுதலை கொடுத்து இன்னும் இந்த உலகத்துக்கே மகனை ஆசீர்வாதமாக நீ பயன்படுத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கரங்களை தட்டுவான்னு இருக்காங்க. நல்ல உற்சாகமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிமேல் ஆண்டவர் சத்தத்தை மட்டும் கேளுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு